ஹலோ ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி டாப்பிக்கில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பான் மூவிஸ் அடிக்ஷன்லேருந்து எப்படி வெளியில் வரலாம், எப்படி வெளியில் க்யூர் ஆகலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் ரீசெட் யுவர் பிரெயின். ஏன் உங்களோட பிரெயினை நான் ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ண சொல்கிறேன்னா, பிரெயினில் இருக்க எண்ணங்களை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் ஈஸியாக வெளியே வர முடியும். அதனால தான் உங்களோட பிரெயினை ஃபஸ்ட்டு ரீசெட் பண்ண சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அக்செப்ட் போன் அடிக்ஷன் கில் மேரேஜ் லைஃப். போன் நீங்கள் அதிகமாக பார்க்கறதுனால உங்களோட மேரேஜ் லைஃப் கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டுக்கு ஃபஸ்ட்டு புரிய வைங்க. அப்படி புரிய வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடலாம். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், திங்க் அபவுட் ஃப்யூச்சர் இன் டீப்பர். உங்களோட ஃப்யூச்சரை பற்றி நார்மலாக யோசிக்காமல் டீப்பாக கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் அப்படி யோசிக்கும்போது இதனால் எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக உட்காந்து யோசிக்கும்போது தான் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் பாருங்கள், மை பார்ட்னர் அஃபெக்ட். இதனால் ஃபோன் அதிகமாக பார்க்குறதுனால நீங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க, உங்கள் பார்ட்னரும் சேர்ந்து தான் அஃபெக்ட் ஆவாங்க. ஏன்னா உங்கள் பார்ட்னருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே உங்களால் கொடுக்க முடியாது. அப்படிங்கிறப்போ அவங்களோட லைஃப்பும் இதில் அஃபெக்ட் ஆகும். அதனால உங்கள் லைஃப்பும் அஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவங்க உங்களை ரெஸ்பெக்டே பண்ண மாட்டாங்க. இதுக்காகவே நீங்கள் போன் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும். இது ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டையே தரமாட்டமாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் திங்க் பண்ணி போன் அடிக்ஷன்லேருந்து வெளில வர ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள், செட் ஸ்ட்ராங் மைண்ட் செட். இதுக்கப்புறம் நான் ஃபோனே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். அதை பிலீவ் பண்ணுங்கள், நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிங்கிறத. நீங்கள் மைண்டை மாற்றினா மட்டும்தான் எந்த ஒரு அடிக்ஷனாக இருந்தாலும் மாற்ற முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரீசெட் யுவர் மொபைல். ஃபஸ்ட் பாயிண்ட் ரீசெட் யுவர் பிரெயின் பார்த்தோம். செகண்ட் பாயிண்ட் ரீசெட் யுவர் மொபைல். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், அன்இன்ஸ்டால் அன்வான்ட் ஆப். நீங்கள் போன் மூவிஸ் எந்த ஒரு ஆப் மூலமாலாம் உங்களால் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையுமே அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. விபிஎன் வச்சு தான் இப்போது இருக்க நிறைய பேர் பான் மூவிஸ்லாம் பார்க்குறாங்க. ஸோ விபிஎனை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அகைன் உங்களுக்கு பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும்போது நீங்கள் விபிஎனை இன்ஸ்டால் பண்ண போவீங்க. அப்போது நம்ம எதுக்கு விபிஎனை அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு திங்க் உங்களுக்கு வரும். ஸோ அப்படி வரும்போது ஓகே, நம்ம இதிலேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மேக்ஸிமம் வர சான்ஸ் இருக்குது. அதனால் விபிஎனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. செகண்ட் பாயிண்ட், டோன்ட் யூஸ் மொபைல் டூ மச். நீங்கள் அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுறதுனால தான் பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்டென்ஷனே உங்களுக்கு வருது. அதனால மொபைலை அதிகமாக யூஸ் பண்ணாமல் அதுக்கு பதில் வேறு ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக ஏதாச்சும் பண்ணுங்கள். கிரிக்கெட் பார்க்குறது, இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறது, அது மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் கூட பண்ணலாம். ஏதாச்சும் வெளியில் போய் விளையாடுறது, அது மாதிரி ஏதாச்சும் கூட பண்ணலாம். தேர்டு, டோன்ட் ஸ்க்ரால் இன்ஸ்டாகிராம் போஸ்ட். நீங்கள் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அதிகமாக ஸ்க்ரால் பண்ண மேக்ஸிமம் 18+ பேஜ் நிறைய ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து கண்டிப்பாக டெம்ப்ட் ஆக்குற மாதிரி வீடியோஸ் நிறைய வரும். அந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கும்போது தான் உங்களுக்கு 18+ கண்டென்ட் பார்க்கணும் அப்படின்னு தோணும். பான் மூவிஸ் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே அப்போ தான் வரும். ஸோ அதனால் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டை ஸ்க்ரால் பண்ணுறத கம்மி பண்ணிடுங்க. ஃபோர்த் பாயிண்ட், ஹைலி மோட்டிவேட்டடான வீடியோஸ் நிறைய பாருங்கள். அந்த பேஜஸ்லாம் நிறைய ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த பேஜஸ்லாம் ஃபாலோ பண்ணி வைக்கும்போது 18+ கண்டென்ட் வீடியோஸ் கம்மியாக காமிக்கும். இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் அதிகமாக இருக்கும். அப்போது உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்டே ஆகாது பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படின்னு. ஃபிஃப்த் பாயிண்ட்டு, அன்ஃபாலோ 18+ கண்டென்ட் பேஜ். 18+ கண்டென்ட் வர எல்லா பேஜுமே அன்ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அப்படி அன்ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா டிஸ்ட்ராக்டே ஆக மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் ஹைலி மோட்டிவேட்டட் வீடியோஸ் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கிறதுனால பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வரவே வராது. அதனால் சோஷியல் மீடியாவில் 18+ கண்டென்ட்டு ஃபாலோ பண்ணியிருக்க பேஜ் எல்லாத்தையுமே அன்ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டோன்ட் பி அலோன் ஆல்வேஸ். எப்போவுமே தனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் தனியாக இருக்கணும்னு நினைக்கும் போது தான் உங்களுக்கு பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வரும். ஸோ அதனால் அந்த எண்ணமே வரலாம், உங்களால் பான் மூவிஸ் பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் தனியாக இருக்கணும்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், பி வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலி கூடவோ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆஃபீஸோ இல்லை ஸ்கூல் காலேஜ் எதனாச்சும் லீவாக இருந்தால்
அந்த டைமில் தான் பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷனே வரும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ இல்லை ஃபேமிலி கூடவோ அன்றைக்கி ஃபுல் டேவுமே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பான் மூவிஸ்க்கு அடிக்ஷனாக இருக்காங்கள்ல, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் செட் ஆகும். ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து அவங்க வாண்டடாக வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து பான் மூவிஸ் பார்க்குறதுலேருந்து வெளியில் வர முடியும். செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ப்ளே எனி ஸ்போர்ட் யூ லைக். உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அதை போயிட்டு விளையாடுங்க. கிரிக்கெட் பிடிக்குன்னா கிரிக்கெட் விளையாடுங்க. மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட் விளையாட போனால் ஒரு நாள் ஃபுல்லாகவே டைம் போயிடும். அதனால் கிரிக்கெட் விளையாட மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வாலிபால் விளையாட பிடிக்குன்னா வாலிபால் விளையாடுங்க. தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், டோன்ட் யூஸ் யுவர் பர்சனல் ரூம் சம் டேஸ். உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ரூம் வந்து நிறைய பேர் வச்சுருப்பீங்க. அதில் வந்து தனியாக தான் இருப்பீங்க மேக்ஸிமம். நீங்கள் தனியாக இருக்கிறதுனால பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக வரும். அதனால உங்களோட பர்சனல் ரூமை வந்து தனியாக இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பான் மூவிஸ் அடிக்ஷன் போகிற வரைக்கும் உங்களோட பர்சனல் ரூம் வந்து அதில் தங்குறதை அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி அங்கேயும் போய் தூங்கவே தூங்காதீங்க. அதுக்கு பதில் உங்கள் அப்பா கூட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யார் கூடயாச்சும் போய் தூங்குங்க. கூட ஒரு ஆள் இருக்கும்போது உங்களுக்கு வந்து பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே சுத்தமே வராது. ஏன்னா அவங்க கூட இருக்கிறதுனால உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபோர்த்து பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் சடனாக வந்துச்சுன்னா நீங்கள் உடனே அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுங்க. எழுந்து போயிட்டு பைக் இருந்தால் பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ரைடு போயிடுங்க. இல்லையா உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டுக்கு போயிடுங்க. நீங்கள் அப்படி போகும்போது அவங்க வந்து உங்கள் கூட இருப்பாங்க. அப்படி கூட இருக்கும்போது உங்களால் வந்து பான் மூவிஸ் பார்க்கவே முடியாது. பைக் ரைடு போயிட்டிங்கன்னா அந்த எண்ணம் வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஃபிஃப்த்து பாயிண்ட்டு, ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் வித் எனிஒன். யாரு கூடயாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் டைம் வேறு யாரு கூடயாச்சும் ஸ்பெண்ட் பண்ணும்போது கூட ஆள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்னாலே உங்களுக்கு வந்து பான் மூவிஸ் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமே வரவே வராது. இது வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அந்த அடிக்ஷன்லேருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வந்துடலாம். ஓகேவா?